ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்ன்றது டெக்னிக்கலில் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி தான் கை கொடுக்கும். அட்வான்ஸ் லெவல் ட்ரேடர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூவிங் ஆவரேஜ் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது, மார்க்கெட் ஃப்யூச்சர் மூவ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு பாஸ்ட் மூவ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, பாஸ்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஃப்யூச்சர் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றத நமக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்கும். இல்லை ஒரு ரிசல்ட் இது வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது, இது நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நமக்கு இன்டிமேட் பண்ணும். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட், ஆர்எஸ்ஐ, பொலிஞ்சர் பேண்ட், ஏடிஎக்ஸ், ஸ்டொக்காஸ்டிக், இந்த மாதிரி நிறைய ஃபெமிலியர் ஸ்ட்ராட்டஜியை விட மூவிங் ஆவரேஜ் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும். ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு வரும்பொழுது ஆர்எஸ்ஐயை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதில்ல, ஸ்டொக்காஸ்டிக்கை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறதில்ல. காம்பினேஷன் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணுறோம். நிறைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், லெவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஒரு கம்பைன்டு ப்ரொசீஜராக நம்ம ஃபாலோ பண்ணி மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறோம், என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த மூவிங் ஆவரேஜ் இது எல்லாத்த விட எந்த அளவுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, இதில் என்னென்ன ஸ்ட்ரென்த், மற்ற ஸ்ட்ராட்டஜியில் இல்லாத விஷயங்கள்லாம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இதில் இருக்குது. இந்த செஷனில் அரை மணி நேர செஷன் தான். ரொம்ப கிறிஸ்பியாக, சிம்பிளாக, ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் பிபிடியில் இந்த மூவிங் ஆவரேஜ் என்னென்ன டைப் இருக்குது, அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒரு மூவிங் ஆவரேஜுக்கும் இன்னொரு மூவிங் ஆவரேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் எந்த மூவிங் ஆவரேஜை நம்ம யூஸ் பண்ணலான்றதுக்கு ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ்னா என்ன? நான் இங்கே ஒரு சார்ட்டை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஏன்னா சார்ட்ல இருந்து போனால் தான் மேபி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அட்வான்ஸ் லெவல் மூவிங் ஆவரேஜை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டே டைம் ஃப்ரேம் சார்ட், நிஃப்டி 50யோட டே டைம் ஃப்ரேம் சார்ட். நான் என்ன பண்ணுறேன், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஒரு மூவிங் ஆவரேஜை வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு அந்த மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு மூவிங் ஆவரேஜ் நான் எடுக்கிறேன். இது வந்து ட்ரேடிங் வியூ சார்ட். இது 2 ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பிகினருக்கு ஒரு 2, 3 ஸ்ட்ராட்டஜி மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஆக்சுவலாக இது பை டிஃபால்ட் வந்து நமக்கு 9 பீரியட் வரும். நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கணுன்றதுக்காக 50 பீரியட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 50 பீரியடுக்கான மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜில் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு இந்த மூவிங் ஆவரேஜை கிரியேட் பண்ணும்போது, இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த லைன் வந்து கேண்டலோட கூடவே வந்து ட்ராவல் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ நான் வச்சிருக்கிறது நிஃப்டியோட ஸ்பாட் இண்டெக்ஸ் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ்ன்றதுனாலயும், 50 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு நான் இன்புட் குடுத்துருக்கிறதுனாலயும், அதாவது என்ன டைம் ஃப்ரேமோ அதுலேருந்து 10 டைம்ஸ் வந்து நான் மூவிங் ஆவரேஜுக்கான இன்புட் குடுத்துருக்கிறேன். டைம் ஃப்ரேம் 5 நிமிஷம். அதேபோல மூவிங் ஆவரேஜ் 50 பீரியட். ஸோ அப்போ என்னன்னா, இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கேண்டலுக்கும் மூவிங் ஆவரேஜுக்கும் இருக்கிற இந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதே வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு 12 பீரியட் குடுக்குறேன்னு வச்சுக்கலாம். 12 பீரியட் குடுத்தா என்ன ஆகும் அப்டின்னா, ரொம்ப க்ளோஸாவே வந்துரும். கேண்டில் வந்து
இன்க்ரீஸ் ஆக மூவிங் ஆவரேஜ் லைனும் அப்வர்டு வந்து மூவ் ஆகும். அதே போல் கேண்டில்ஸ் ஃபால் ஆக மூவிங் ஆவரேஜ் லைனும் டவுன்வர்டு வந்து மூவ் ஆகும். ஸோ அப்போ இதில் என்னென்னா இந்த மூவிங் ஆவரேஜ் பீரியடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ஹையர் பீரியட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு அக்யூரேசி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னா, நீங்கள் பீரியட் இன்க்ரீஸ் பண்ண உங்களோட பொசிஷன் டைம் ஃப்ரேமும் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடேக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமே எனக்கு போதுமானது தான். ஆனால் இதில் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணும்போது இந்த மூவிங் ஆவரேஜ் 12 பீரியடுன்றதுனால இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, 1 நிமிஷம் டைம் ஃப்ரேம் கேண்டில் யூஸ் பண்ணுங்க, இல்லை 5 நிமிஷத்தோட டைம் ஃப்ரேம் கேண்டில் யூஸ் பண்ணுங்க, இல்லை என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாலும் அந்த பீரியட் எஸ்எம்ஏக்கு நீங்கள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கொடுக்குற பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீரியட் வந்து நம்பர் ஆஃப் கேண்டில். அது 1 மினிட்டாக இருந்தாலும் 5 மினிட்ஸாக இருந்தாலும் ஹவர்லி டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 12 பீரியட்னா என்ன அர்த்தம்னா கடந்த 12 கேண்டிலோட ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ அப்போ என்ன அர்த்தம், கடந்த 12 கேண்டிலோட ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே அந்த ஸ்டாக் கிராஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் புல்லிஷ். லாஸ்ட் 12 கேண்டிலோட லோவை உடச்சி கீழே வரும்போது ட்ரெண்டு பேரிஷ். ஸோ அப்போ வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டில் லைவாக ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் வாட்ச் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆவரேஜ் ட்ரேட் ப்ரைஸ். இந்த ஆவரேஜ் ட்ரேட் ப்ரைஸுன்றது என்னென்னா, காலையில் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும், இல்லை அந்த டைம் நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் என்ன வால்யூம் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிருக்கோ அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் தான் அந்த ஏடிபி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏடிபி ப்ரைஸை வந்து எதுக்கு கால்குலேட் பண்ணுறோன்னா, அந்த ஏடிபி ப்ரைஸுக்கு மேலே பையர்ஸ் வந்து இன்னைக்கு செல்லரை விட அதிகமாக இருக்கிறாங்க. அந்த ஏடிபி ப்ரைஸை விட இப்போ நடந்துட்டு இருக்கிற ப்ரைஸ் குறைவாக இருக்கும்போது பையரை விட செல்லர் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் ஆவரேஜ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜை நம்ம எடுத்துகிட்டு வரோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஆரம்பத்தில் அதாவது மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிச்ச கிரியேட் பண்ண பிகினிங் ஸ்டேஜில் என்ன பண்ணாங்கன்னா, மூவிங் ஆவரேஜுக்கான டைம் ஃப்ரேம் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 9, 12, 25, 50 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா 50 கேண்டிலோட ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் மூவிங் ஆவரேஜோட டைரக்ஷன் முதல் விஷயம். மூவிங் ஆவரேஜோட டைரக்ஷன் எப்படி வருது பாருங்க, அப்படியே கீழே தான் வருது. ஸோ ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட், ட்ரெண்ட் வந்து வீக்காக இருக்கு. ரெண்டாவது, ட்ரெண்ட் வீக்காக இருக்கு, ஓகே, ரிவர்சல் ஆனால் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது வந்து அடுத்த ஸ்டேஜ், லெவல் 2 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் கேமில் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு அடுத்தடுத்த லெவல் நம்ம எப்படி கேமை ப்ளே பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜ் ஸ்டேஜில் வந்து பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னா ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜ், அதில் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமை கொடுத்துட்டு அந்த டைம் ஃப்ரேமுக்கு மேலே வந்தால் ட்ரெண்ட் புல்லிஷ். அந்த டைம் ஃப்ரேம் அந்த லைன் இருக்குது பாருங்கள், மூவிங் ஆவரேஜ் லைன், அந்த லைனுக்கு பிலோவில் வந்தால் ட்ரெண்ட் பேரிஷ். ரொம்ப சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிகினர் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த மூவிங் ஆவரேஜோட டைம் லைன் இருக்குது பாருங்கள், டைம் ஃப்ரேம் பீரியடு, இந்த பீரியடை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை வந்து நீங்கள் கிளாரிட்டியாக நீங்கள் இதில் பிக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 144 பீரியடுக்கான சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ட்ரெண்டு பேரிஷ் ஆச்சு. ட்ரெண்டு பேரிஷ் ஆனதுலேருந்து டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகலை. மதியம் 1:30 மணிக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, அந்த ஃபார்மேஷன் சக்ஸஸ் ஆகலை. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ அது ஃபெயிலியர் ஆகும்போது இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிருப்போம். ஷார்ட் வந்து நான் இங்கே ஷார்ட் இனிஷியேட் பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் எக்ஸிட் ஆகிருப்பேன், அதாவது பை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்கியிருக்கு. இது வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா கரெக்டாக ஹையில் செல் பண்ணணும், கரெக்டாக பாட்டமில் நம்ம பை பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம எக்ஸாக்டாக டிசைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜை எடுத்துக்கிட்டு 144 பீரியடை வச்சு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதை இன்னும் ஃபர்தராக நான் எப்படி ட்ரில் டவுன் பண்ணி இன்னும் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வர்றது இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து என்ன உங்களுக்கு கிளியராக சொல்லுதுன்னா, இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரெண்டே நம்ம தெரிஞ்சுக்கணும்.
மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இன்னைக்கு நிஃப்டி 250 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஒரே டைரக்ஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து இறங்கிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க டைரக்ஷனை பிக் பண்றது ரொம்ப ஈஸி, சிம்பிள். அதனால இது வந்து ரொம்ப நமக்கு ஆடியோ புவர் ஆடியோ. ஆடியோ கிளியரா இல்லையா? ஹரிகிருஷ்ணன். ஆடியோ கிளியரா இல்லையா? மெனி மெனி ரைம்ஸ். ஸோ இப்போ கிளியரா இருக்கான்றது நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆடியோ கிளியரா இருக்கான்னு. ஓகே. தேங்க் யூ. ஸோ இப்போ என்னன்னா, இது ஒன் சைட் ட்ரெண்ட்ல வந்து ரொம்ப கிளியரா நம்ம குடுத்துரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, நேத்து வந்து மதியம் 12 மணிக்கு வந்து ஒரு பை சிக்னல் வந்திருக்கு. அந்த பைக்கு அப்புறம் ஒரு ஒன் சைட் ட்ரெண்ட் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் சைட் மொமெண்டம், ஒரு ஆப்ஷன் பை, கால் பை பண்ணலாம். இல்ல புட்ட செல் பண்ணிட்டு ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருக்கலாம். ஆனா, ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட், ஒரு கிளியரா டைரக்ஷன் இல்ல. இந்த மாரி ஒரு இடம் நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க, பெரிய சர்க்கிள். இந்த மாரி ஒரு இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் பண்றது? இங்க தான் நம்ம சிக்கிடுவோம். ஏன்னா, ஒரு கிளியர் ஒன் சைட் டைரக்ஷன் இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே, நமக்கு இது வந்து கிளியர் டைரக்ஷன்றது எப்ப தெரியுது? அது போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதேபோல இங்க ஃபால் ஆனதும், இன்னியோட மார்க்கெட் ஃபால் ஆனதும், காலையில ஓப்பன் ஆகும்போது நமக்கு தெரியல. பட் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா, இன்ஃபோசிஸோட ரிசல்ட் கை குடுக்கும். அதனால மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் மேல வந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்தது நடக்காம போயிடுச்சு. ரேட்டிங் ஏஜென்சிஸோட இம்பாக்ட் இதெல்லாமே சேர்ந்து இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாரி ஒன் சைட் டைரக்ஷனுக்கு ரொம்ப கை குடுக்குற மூவிங் ஆவரேஜ் சைட்வேஸ் ட்ரெண்டுக்கோ, இல்ல ஒரு வாலடைல் ட்ரெண்டுக்கோ கை குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கை குடுக்கும். எப்படி? நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆம் இது வந்து மூவிங் ஆவரேஜ் கிரியேட் பண்ண புதுசுல நமக்கு வந்து இத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு பிகினிங் ஸ்டேஜ் வரும்போது ஏன்னா, எப்போ வந்து இது நமக்கு லேர்ன் ஆச்சு அப்படின்னா, அ ஆன்லைன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாரி ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிய நம்ம இப்படி அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து இத வந்து ப்ரீ டிஃபைன்டு ஒரு ஃபார்முலாவா சாஃப்ட்வேர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மூவிங் ஆவரேஜ் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, டைம் ஃப்ரேம மாத்துறேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல என்ன ஆகுது? இன்னைக்கு காலையில அ ஓப்பன் ஆனதுலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாலடைல் ட்ரெண்டா இருக்கு. எப்படி நமக்கு வந்து 1 மினிட்ல வந்து ஒரு கிளியர் டைரக்ஷனா இருந்ததோ, அதேபோல 5 மினிட்ஸ்ல ஒரு கிளியர் டைரக்ஷனா இல்ல. ஏன்னா, அதாவது ஓப்பன் ஆன ஒரு 11 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாம சைட்வேஸ் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிற இடம் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் தான் ஃபால் ஆயிருக்கு. அதனால இத வந்து நம்ம கிளியரா இந்த ட்ரெண்ட வந்து பிக் பண்ண முடியாது. ஸோ, அப்ப எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? ஒரு மூவிங் ஆவரேஜ. அதுக்கு முன்னாடி மூவிங் ஆவரேஜ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? அத எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ, மூவிங் ஆவரேஜ்ன்றது என்னன்னா, அ ரொம்ப சிம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அனலைஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் கிரியேட்டிங் சீரியஸ் ஆஃப் ஆவரேஜ் டிஃபரண்ட் சப்செட். அதாவது என்னன்னா, ஒரு ஏடிபி பிரைஸ எப்படி கண்டுபிடிப்பீங்களோ, ஆவரேஜ் ட்ரேட் பிரைஸ அதே சிமிலர் கான்செப்ட் தான் மூவிங் ஆவரேஜ். இதுல என்னென்ன டைப் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் இருக்கு? ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இதுதான் வந்து மூவிங் ஆவரேஜோட துவக்கம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்போனென்ஷியல் செகண்ட், டைம் சீரிஸ், ட்ரையாங்குலர், வேரியபிள் மூவிங் ஆவரேஜ், விட்யா மூவிங் ஆவரேஜ், வெய்ட்டட் மூவிங் ஆவரேஜ், வெல்ஸ் வைல்டர், ஹல் மூவிங் ஆவரேஜ், டபுள் எக்ஸ்போனென்ஷியல், ட்ரிபிள் எக்ஸ்போனென்ஷியல் இன்னும் நெறைய டைப் ஆஃப் மூவிங் ஆவரேஜஸ் வந்து இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் வியூ சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்றோம். காம்பினேஷன் ஆஃப் மூவிங் ஆவரேஜும் நெறைய அவைலபிள் இருக்கு. பட் ஆனா இது வந்து ஒரு பிகினருக்கான என்னென்ன டைப் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. இதுல எது வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க? சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அதிகமா யூஸ் பண்றாங்க. எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அதிகமா யூஸ் பண்றாங்க. வெய்ட்டட் மூவிங் ஆவரேஜ், ஹல் மூவிங் ஆவரேஜ், அதேபோல டபுள் எக்ஸ்போனென்ஷியல், ட்ரிபிள் எக்ஸ்போனென்ஷியல். டபுள் எக்ஸ்போனென்ஷியல், ட்ரிபிள் எக்ஸ்போனென்ஷியல பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்றாங்க. பட் ஆனா முதல் 4 மூவிங் ஆவரேஜ் இருக்கு பாருங்க. இந்த 4ல 3 தான் அதிகமா ரெகுலரா யூஸ் பண்றது. சிம்பிள், எக்ஸ்போனென்ஷியல், வெய்ட்டட். இப்ப இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்றாங்க? நீங்க வந்து ஒரு 20 பீரியட் குடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நான் அந்த எஸ்எம்ஏக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு வந்து 20 பீரியட் குடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? கடந்த 20 கேண்டலோட ஆவரேஜ் பிரைஸ். அந்த 20 கேண்டலோட என்ன பிரைஸ்ன்னா, ஆவரேஜ் பிரைஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த 20 கேண்டலோட குளோசிங் பிரைஸ்.
இப்போ நீங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கேண்டில் வச்சிருக்கீங்கன்னா, அந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒவ்வொரு 5 நிமிஷம் கடந்த 20 கேண்டில் கணக்கு பண்ணீங்கன்னா, 20 இன்டு 5 நிமிஷம் கால்குலேட் பண்ணுங்க. 10 இன்டு 5 நிமிஷம் 50 நிமிஷம். ஸோ அப்ப என்ன ஆகுது? அ 1 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து கடந்த 20 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த 20 கேண்டில்ல ஒவ்வொரு கேண்டிலோட குளோசிங் பிரைஸ் எடுத்து 20ஆல டிவைட் பண்ணணும். ஸோ அப்ப என்னன்னா, A1, A2, A3ன்றது வந்து எல்லாமே ஆவரேஜா ஆட் பண்ணி இப்போ வந்து 10ன்னு வச்சுக்கலாம். A1, A2லேருந்து A10 வரைக்கும் போட்டு 10ஆல டிவைட் பண்ணணும். அப்ப ஒரு ஆவரேஜ் பிரைஸ் வரும். இப்போ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நமக்கு கை குடுக்குமா? ஏன் நான் இந்த கேள்விய கேட்கிறேன்னா, இன்னைக்கு 5G டெக்னாலஜி வந்துருச்சு. மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 100, 200 கோடி ரூவா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பை பண்ண முடியும். செல் பண்ண முடியும். அதேபோல இன்வெஸ்டாரோட ஸ்ட்ராட்டஜி தொடர்ந்து டெவலப் ஆயிட்டே இருக்கு. அல்கோ ட்ரேடிங், அல்காரிதமிக் ட்ரேடிங் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய டெக்னிக்கல் டெவலப்மென்ட் இருக்கிற இந்த டைம்ல, இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கை குடுக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கும், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஆக்சுவலா நீங்க இந்த பிபிடிய பார்த்து பயந்துற வேணாம். நான் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இது வந்து ரொம்ப டீட்டெயில் பிபிடி. ஆனா நான் கொஞ்சம் சிம்பிளாவே சொல்லிர்றேன். ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு நம்ம சார்ட்ல உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன்னா, மேபி உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்ன்றது என்னன்னா, இங்கேயே உங்களுக்கு வந்து அந்த ஒரு சிம்பிள் ஆ கைடன்ஸ் இருக்கும். என்னன்னா, மோஸ்ட் ரீசென்ட் பிரைஸ்ல வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். இதுதான் இந்த இஎம்ஏக்கும், எஸ்எம்ஏக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த 2 விஷயம் தான். ஒண்ணு எஸ்எம்ஏல ஈக்குவலா வந்து ஆட் பண்ணுவாங்க. கடந்த 20 பீரியட்னா 20 பீரியடோட குளோசிங் பிரைஸ் டிவைடட் பை 20. ஆனா இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரீசென்ட் பிரைஸோட வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ, அப்போ என்ன ஆகும்? இப்போ ரீசென்ட்டா நடந்த பிரைஸ்ல சப்போஸ் செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்கு. கொஞ்சம் அதிகமா ஃபால் ஆயிருக்குன்னா, அந்த இடத்துலருந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கலாம். ரிவர்சல் நடக்கலாம். அப்போ வால்யூம் அதிகமாகலாம். அந்த மாரி நடக்கும்போது அந்த ரிவர்சல் பேட்டர்ன இஎம்ஐ கொஞ்சம் முன்கூட்டி அதாவது கொஞ்சம்ன்றது ரொம்ப வேரியேஷன் வந்து சிம்பிள்க்கும் எக்ஸ்போனன்ஷியலுக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். டிஃபரன்ஸ் நம்ம உடனே கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைக்ரோ லெவல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இயர்லி சிக்னல், இயர்லி ரியாக்ஷன் வந்து இஎம்ஐல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ, இப்ப இங்க பார்க்குறது இஎம்ஐ வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க? வேல்யூ டுடே மல்டிப்ளை ஸ்மூத்திங் டிவைடட் பை 1 பிளஸ் டேஸ். ஸோ, அப்போ என்ன ஆகும்? இஎம்ஐ எஸ்டர்டேக்கு வந்து 1 மைனஸ் ஸ்மூத்திங் 1 பிளஸ் டேஸ். ஸோ, அப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இஎம்ஐ கால்குலேட் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம பண்ண போறதில்ல. ஜஸ்ட் எப்படி கால்குலேஷன் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஃபெமிலியரா யூஸ் பண்ற இஎம்ஐ வந்து 12, 26 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜ். அதாவது என்னன்னா, 12, 26 நாள் மூவிங் ஆவரேஜ்ன்றது நான் இங்க உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். ஸோ இஎம்ஐ 2 இஎம்ஐ நீங்க 2 முறை கிளிக் பண்ணுங்க. 1 வந்து 12 பீரியட். இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, ரெட் கலர் குடுக்குறேன். எப்பயுமே ஷார்ட் பீரியடுக்கு வந்து பிரைட் லைன் குடுங்க. லாங்கர் பீரியடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் லைன் குடுங்க. ஸோ நான் இங்க பிளாக் குடுக்குறேன். 26. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபெமிலியரா யூஸ் பண்ணக்கூடிய மூவிங் ஆவரேஜ். 12 பீரியட் 26. இது வந்து இஎம்ஐ. எஸ்எம்ஐ கிடையாது. இஎம்ஐ. இப்ப இது என்ன சொல்லுது அப்டின்னா, ஆம் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஷோ பண்ணது ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜ். இப்ப இந்த 2 மூவிங் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, அந்த லைன் மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேல வரும்பொழுது ட்ரெண்ட் பை. மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு கீழ கேண்டில் குளோஸ் ஆகும்போது ட்ரெண்ட் செல். பேரிஷ் ட்ரெண்ட். ஆனா இந்த 2 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணும்போது, இதே ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஏன் அப்டின்னா, 2 விஷயத்த நம்ம இங்க வந்து லேர்ன் பண்ணிக்கணும். 1 கேண்டிலுக்கு மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேல கேண்டில் இருக்கா? இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட் பாசிட்டிவ். இந்த ஸ்மால் பீரியட் வந்து இங்க மூவிங் ஆவரேஜ் 12 பீரியட். ஹையர் பீரியட் வந்து 26.
இந்த ஸ்மால் பீரியட் ரெட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? பிளாக் லைன் வந்து 26க்கு மேல இந்த 12 பீரியட் ரெட் லைன் வந்துச்சுன்னா, கீழ இருந்து மேல கிராஸ் ஆச்சுன்னா, ட்ரெண்ட் புல்லிஷ். ஸோ, அப்போ உங்களுக்கு எங்க புல்லிஷ் ட்ரெண்ட் இங்க ஜெனரேட் ஆகுதுன்னா, இங்க. அதேபோல எக்ஸிட் வந்து எங்க டர்ன் ஆகுது? இங்க. ஸோ, நேத்தி மதியம் 12 மணிக்கு அப்புறம், அதாவது நியர்லி 12:30க்கு பை சிக்னல் வந்திருக்கு. இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் செல் சிக்னல் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ, நேத்தி நான் பை எடுக்கல. இன்னைக்கு நான் ஃப்ரெஷ்ஷா செல் பண்ணலாமான்னா, கண்டிப்பா செல் பண்ணலாம். ஸோ, இன்னைக்கு காலையில ஓப்பனிங்ல இங்க செல் பண்ணிட்டு, இன்னமும் ட்ரெண்ட் செல்ல தான் இருக்கு. ஏன்னா பிளாக் லைன் மேல தான் இருக்கு. ரெட் லைன் கீழ தான் இருக்கு. ஸோ, ரொம்ப ஒரு ஃபெமிலியரான டைம் ஃப்ரேம் காம்பினேஷன் இது. பீரியடுக்கான காம்பினேஷன். ஆ இந்த இடத்துல வந்து 12:26 வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ். எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ வச்சு தான் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னா, மோஸ்ட் ரீசென்ட் பிரைஸ் டேட்டால வெயிட் வந்து எக்ஸ்போனென்ஷியலி ஸ்மூத்டு மூவிங் ஆவரேஜ். எக்ஸ்போனென்ஷியலி ஸ்மூத்டு மூவிங் ஆவரேஜ யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, 10 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ, இதில வந்து க்ளோசிங் பிரைஸ் 10த் டே இருக்கு இல்லையா? அந்த இப்போ ரீசென்ட் டே பிரைஸ வந்து மல்டிப்ளை பை 10. அதேபோல இதுக்கு முன்னாடி 9த் டே. அப்போ 9த் டே வரும்போது 9ஆல மல்டிப்ளை பண்ணணும். 8த் டே வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற 2ண்ட் டே. ஸோ, அப்ப 8த் டே வரும்போது 8ஆல பண்ணணும். ஸோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த 10 மூவிங் ஆவரேஜ் 10 டே மூவிங் ஆவரேஜ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, இப்போ ரீசென்ட் டேவோட க்ளோசிங் பிரைஸ் வந்து 10த் டேவோட க்ளோசிங் பிரைஸ் டிவைடட் பை 10. 9th டே டிவைடட் பை 9. 8th டே டிவைடட் பை 8. 7th டே டிவைடட் பை 7. இதுதான் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ். இது வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்றேன். பட் ஆனா, இது கால்குலேஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம இத லேர்ன் பண்ணிக்கணுமான்ற ஒரு தயக்கம் கூட இருக்கும். ஆனா, நம்ம இதெல்லாம் பண்ண போறதில்ல. டைரக்ட்டா நீங்க சார்ட்ல போய் அப்ளை பண்ணும்போது இது உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். ஸோ, இப்போ இந்த ஹல் மூவிங் ஆவரேஜ் போறதுக்கு முன்னாடி, இந்த 3 மூவிங் ஆவரேஜ வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் நான் வந்து ஆக்சுவலா வந்து நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன் அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இல்ல கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, 1 மினிட் டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணுவேன். இன்ட்ராடேக்கு. இன்ட்ராடேன்றது ரொம்ப ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்ட நான் புக் பண்றதுக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவேன். 2வது 2 வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் நான் யூஸ் பண்ணுவேன். இத பத்தி நான் ஆல்ரெடி ஆ நான் வெபினார்லயும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜிய. ஸ்டில் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னமும் ரியலி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கன்சிஸ்டன்ட்டா நம்ம கான்ஃபிடென்ட் கன்டின்யூ ஆகும் அப்படின்னா, அது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிய நான் சொல்லுவேன். ஏன்னா, மத்த எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒரு சில டைம்ல வந்து ஃபெயில் ஆகும். ஒரு சில டைம்ல வந்து நமக்கு கை குடுக்காது. பட் ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இனிஷியேட்டிவ் நமக்கு குடுக்குது. அ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, அ 144 பீரியட் குடுக்குறேன். 144 பீரியட் வந்து 2 வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கேன். 1 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கேன். இப்போ 144 வந்து வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ். அதுக்கு கலர் வந்து பிளாக் குடுத்துருக்கிறேன். ஆ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த இன்புட்ல வந்து குளோஸ்ன்னு இருக்கும் சோர்ஸ். அது வந்து லோ குடுத்துக்கங்க 144. இப்ப அடுத்த வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் வந்து நான் என்ன பண்றேன்னா, 12 பீரியட் குடுக்குறேன். 12 பீரியடுக்கு வந்து ஹை குடுக்குறேன் சோர்ஸ். அதேபோல கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பீரியட்ன்றதுனால ரெட் கலர் குடுக்குறேன். 3வது இஎம்ஏ. இஎம்ஏவோட டைம் ஃப்ரேம் பீரியட் வந்து நான் 50 பீரியட் குடுக்குறேன். அதேபோல சோர்ஸ் வந்து குளோஸ்லயே நான் இங்க அத அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 மூவிங் ஆவரேஜ். 1 வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் 144 சோர்ஸ் லோ. இன்னொரு வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் பீரியட் 12 சோர்ஸ் ஹை. இஎம்ஏ குளோசிங் சோர்ஸ் 50 பீரியட். இந்த 3மே 3 கலர்ல நான் குடுத்துட்டேன். 1 மினிட் டைம் ஃப்ரேம் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றது? பிளாக் லைனுக்கு
பிலோல ப்ளூ லைன், ரெட் லைன் மேல இருந்து கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்ட். ஸோ அப்போ எந்த இடம் செல் வந்திருக்குன்னா, இந்த இடத்துல தான் செல் வந்திருக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்டு 9:30 கிட்ட. இந்த இடம் தான் செல் வந்திருக்கு. செல் வந்ததுக்கப்புறம் ஒரு புல் பேக் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஒரு புல் பேக் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து மேபி ஒரு அ ஆப்ஷன்ல வந்து ஒரு 3, 4 லாட்ஸ் போடுறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு 1 லாட் ஃபர்ஸ்ட்டு இந்த செல் ஜெனரேட் ஆகும்போது போடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் வந்ததுக்கப்புறம் இன்னும் 1 லாட் போடலாம். இல்ல ஒரு 2, 3 லாட்ஸ் நீங்க இந்த இடத்துல இனிஷியேட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒரு 2, 3 டைம்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாரி பண்ணலாம். இல்ல ஒரே ஒரு ட்ரெண்ட் நீங்க எடுத்தாலும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ற ஒரே ஒரு லாட் மட்டும் தான் நான் போடுவேனாலும், நீங்க வெயிட் பண்ணி போடலாம். 1. இந்த இடத்துல வந்து நான் 2 விஷயம் பார்ப்பேன். அதாவது ஒண்ணுன்னா, நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னாவே கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான். ஆப்ஷன் ட்ரேடிங் போயிட்டாவே ரிஸ்க் அதிகமா நம்ம எடுக்கிறோம்ன்றது அதோட மீனிங். இப்போ 3 லைன் நான் இங்க அப்டேட் பண்ணியிருக்கேன். எதுக்கு நான் 3 மூவிங் ஆவரேஜ் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த ஸ்ட்ராட்டஜி அக்ரெசிவ் ட்ரேடருக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் அதாவது நான் வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றது ரிஸ்க்கா இருந்தாலும், அதுல வந்து கொஞ்சம் சேஃபா நான் ட்ரேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கும் இது கன்வீனியன்ட்டா இருக்கும். எப்படின்னா, இந்த பிளாக் லைன் டாப்ல இருந்து அடுத்தது அதுக்கு பிலோல ப்ளூ லைன், அதுக்கு பிலோ ரெட் லைன் இருக்குன்னா ட்ரெண்ட் பேரிஷ். அதேபோல ரெட் லைனுக்கு கீழ ப்ளூ லைன், ப்ளூ லைனுக்கு கீழ பிளாக் லைன். அ அந்த மாரி ஒரு ஆர்டர்ல இருந்ததுன்னா அது ட்ரெண்ட் புல்லிஷ். ஸோ, இப்ப எங்கெங்கெல்லாம் பிளாக் லைன் மேல டாப்ல இருக்குன்னு பாருங்க. அந்த இடம் ஃபுல்லா செல் ட்ரெண்ட் தான். ஸோ, அப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து சிக்னல் எங்க ஜெனரேட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த இடம் தான் செல் ட்ரெண்ட். செல் ட்ரெண்ட் இருக்கிற பிளேஸ் வந்து 24,730. 24,730லேருந்து இறங்கி இப்போ நடந்துட்டு இருக்கிறது 24,540. ஸோ, அப்போ என்னன்னா 200 பாயிண்ட் நிஃப்டி இப்போ அ டார்கெட் வந்து நமக்கு குடுத்துருக்கு. ஆனா, இதுல கவனிக்கக்கூடியது என்னன்னா, நான் 2 விஷயம் நான் இங்க பார்ப்பேன். 1 ரெட் லைன் வந்து பிளாக் லைனுக்கு மேல டர்ன் ஆச்சுன்னா எக்ஸிட். ஸோ அப்போ வந்து நமக்கு எங்க எக்ஸிட் குடுத்துருக்குன்னா, ஆ 740ல செல் எடுத்த நிஃப்டி 24,660, 670 கிட்ட ட்ரெண்ட் மாறி இருக்கு. ஸோ ஒரு 110, 90 பாயிண்ட்ல 110 பாயிண்ட்ல எக்ஸிட் ஆயிருக்கு. இது வந்து கன்சர்வேட்டிவ் இல்ல சேஃபா ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. 2வது அக்ரெசிவ் ட்ரேடர். அக்ரெசிவ் ட்ரேடர் என்ன பண்ணலாம்னா, ப்ளூ லைன், பிளாக் லைனுக்கு மேல போகாம இருக்கிற வரைக்கும் நீங்க ஷார்ட்ட மெயின்டெயின் பண்ணலாம். இப்ப அவங்க எங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னா, ஆ 24,620 கிட்ட வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நான் 3 இடம் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். 1 என்ட்ரி பிளேஸ். கன்சர்வேட்டிவ் இல்ல சேஃப் ட்ரேடர். 2 ரிஸ்கி ட்ரேடர். ஸோ, இந்த 3 இடம் தான் நீங்க வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் சைட் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா நம்ம போட்டுட்டோம். இதே நேத்தியோட மார்க்கெட்ல பாருங்க. நேத்தி வந்து பை சிக்னல் ஜெனரேட் ஆயிருக்கு. எங்க ஜெனரேட் ஆயிருக்குன்னு பாருங்க. பை சிக்னல் ஜெனரேட் ஆனது ஒரு ஒன் சைட் டைரக்ஷன். இங்க தான் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. அந்த இடம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சார்ட் பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பாருங்க. எங்க கிராஸ் ஓவர் நடந்திருக்குன்னா, இந்த இடம் கிராஸ் ஓவர் இருக்கு. நாங்க ரொம்ப ஸ்மால் ப்ராஃபிட் தான் கிடைக்கும். நம்ம பெருசாலாம் இந்த இடத்துல புக் பண்ண முடியாது. இந்த இடம் தான் ஸ்மால் செல்லு. செல்லுக்கு அப்புறம் 24,630லேருந்து 24,580, 590 கிட்ட எக்ஸிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆயிருக்கு மேல. ரிவர்சல் ஆயி மறுபடியும் ஃபால் ஆயிருக்கு. இதுல என்னன்னா, ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம்ன்றதுனால கொஞ்சம் நமக்கு வந்து இட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கும். ஒரு ஒரு சில ஃபேக் ஐடென்டிட்டி இருக்கும். ஆனா, இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேம வந்து நீங்க மாத்தி நான் ஒரு 3 மினிட்ஸ் வச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இருக்கும். பட் ஆனா, இதுல என்ட்ரி ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு உடனே டக்கு டக்குன்னு உங்களுக்கு என்ட்ரி இந்த இடத்துல கிடைக்காது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே வந்து 5 மினிட்ஸ்ல நீங்க டைம் டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்கும்போது, இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இதுலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடக்கிறது 2 லைனும் பிளாக் லைனுக்கு கீழ 2 லைனும் வர்றது எங்க வந்திருக்குன்னா, இப்ப தான் வந்திருக்கு. 24,600 கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு 50 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஆனா காலையிலேயே செல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்திலேயே ஜெனரேட் ஆயிருக்கு. செல் நான் எங்க மார்க் பண்ண மாரி, இங்கேயே ஜெனரேட் ஆயிருக்கு. பட் ஆனா நீங்க டைம் ஃப்ரேம் அதிகமாக உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும்.
இங்க பாருங்க. 15 மினிட்ஸ்ல இன்னும் வந்து ட்ரெண்ட் புல்லிஷ்ல தான் இருக்கு நிஃப்டி. ஹவர்லி டைம் ஃப்ரேம்ல பாருங்க. இன்னும் பாசிட்டிவாவே இருக்கும். ஸ்டில் இன்னும் பாசிட்டிவாவே இருக்கு. ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, பீரியட் வைஸ் நீங்க இன்கிரீஸ் பண்ண ட்ரெண்ட் வந்து இன்னும் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இதே டே சார்ட்ல நீங்க வச்சு பாருங்க. ரியாக்ஷனே இல்ல. டே சார்ட்ல வந்து நீங்க பொசிஷனல் ட்ரேட் பண்றீங்க ஸ்டாக்குக்கு அப்டின்னா, அப்போ வந்து நீங்க இத யூஸ் பண்ணலாம். எங்க பை சிக்னல் டே சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பை சிக்னல் இங்க ஜெனரேட் ஆயிருக்கு. 19,500ல ஜெனரேட் ஆகி 24,600 வரைக்கும் இருக்கு. இதே நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்லயும் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். மேபி அ ரொம்ப ஒரு ஒன் சைட் ட்ரெண்டிங் இருந்த ஒரு சில ஸ்டாக்ஸ் நான் இங்க பார்க்குறேன். ஆர்விஎன்எல் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆர்விஎன்எல் கொஞ்சம் நல்ல வால்யூம் ரயில்வே ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் நல்லா ரீசென்ட்டா வால்யூம் நடந்த ஒரு ஸ்டாக்கு. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வரைக்குமே வந்து எங்க சிக்னல் ஜெனரேட் ஆயிருக்குன்னு நான் இங்க மார்க் பண்றேன் பாருங்க. 2023 மார்ச்ல பை சிக்னல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து கிராஸ் ஓவர் நடக்கல பாருங்க. எந்த 3 லைனுமே எங்கேயுமே இதுவாகல பாருங்க. கிராஸ் ஓவர் நடக்கல. ரெட் லைன் வந்து ப்ளூ லைன தொடல. ப்ளூ லைனும் சரி, ரெட் லைனும் பிளாக் லைன தொடல. ஸோ ஸ்டில் ஒரு ரொம்ப ஒரு டிசிப்ளினான ட்ரெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இதுக்கு மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்து டே டு டே நீங்க ஃபாலோ பண்ண ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து பிராக்டிஸ் பண்ணா தான் நம்மளால சக்சஸ் ஆக முடியும். வெறும் லேர்ன் பண்ணிக்கிறதுனால மட்டும் நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால பிராக்டிஸ் தான் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ்க்கான ஒரே வழி. ஸோ பிராக்டிஸ் பண்ற வரைக்கும் பணத்த போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டெக்னிக்கல்ன்றது ரொம்ப ஒரு ஈஸியான கான்செப்ட். பிகினரும் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கக்கூடியது. ஃபண்டமெண்டல் போல வந்து ரொம்ப தியரிட்டிக்கலா ரொம்ப படிச்சவங்க மட்டுமே லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லாம, எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அ ஸ்ட்ராட்டஜியா வந்து இந்த டெக்னிக்கல் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. அதனால யார் வேணாலும் இத ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களோட கொஷின்ஸ் எதா இருந்தாலும் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஷேர் பண்றேன். ஆ 6381911250. என்னோட டெலகிராம் குரூப் இருக்கு. டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும், வாட்ஸ்அப்ல எனக்கு நீங்க பிங் பண்ணுங்க. இந்த செஷன பத்தின உங்க ஃபீட்பேக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. 6381911250. இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.